இல்ல அது அண்ணாமலை அவர்கள் அதை கொடுப்பார். ஏன்னா அவர் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடியவர் அல்ல. அதனால அதற்குரிய ஆதாரங்கள் சீமான் அவரிடம் வழங்கப்படும். சீமான் பற்றி அவருடைய கருத்துக்கள் நாங்க பெரிதளவுல விலகி நிற்கிறோம், முரண்படுகிறோம். நாங்கள் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள், அவர் தமிழ் தேசியம் என்று பேசுவார். அதனால எங்களுக்கு எங்கேயுமே மீட்டிங் பாயிண்டே கிடையாது. இவங்க சீமான் என்ன சொன்னாலும் பிஜேபி சொல்லி செய்துன்னு சொல்லி திமுக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லது நாம் தமிழர் கட்சியை சிறுமைப்படுத்துவதற்காக வைக்கிற வாதம். எங்களுக்கு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எங்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எங்கள் எதிரிகள் தான் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் பெரியாரை பற்றி, ஈவேரா அவர்களை பற்றி ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. 70களிலிருந்து இருந்து ரொம்ப பெரிய பிம்பமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் சொல்றேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. 67 இருந்து மாறி மாறி திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சியில் இருக்கிற காரணம். அதனால அவங்க ஈவேராவை ஒரு பெரிய ஐக்கானா பிம்பமா பலூன் மாதிரி ஊதி பெருசாகிட்டாங்க. அதற்கு முன்னால போனீங்கன்னா 67க்கு முன்னால காங்கிரஸ் கட்சியை தான் ஈவேரா ஆதரிச்சார். அண்ணன் காரை செல்வராஜ் நல்லா தெரியும். 67 தேர்தலில் அண்ணாதுரை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு தான் ஈவேரா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார். காஞ்சிபுரம் தொகுதியில் 62ல அங்கே சீனிவாச ஐயங்கார் என்கிறவர் ஆதரிச்சு தான் ஈவேரா பிரச்சாரம் பண்ணாரே தவிர அண்ணாதுரை தோத்து போகணும்னு தான் இங்க தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அதனால காங்கிரஸ் கட்சி ஈவேராவை ஆதரித்தது, திமுக ஆதரித்தது 67க்கு அப்புறம், அண்ணா திமுக ஆதரித்தது. கம்யூனிஸ்டுகள் ஈவேராவை எதிர்த்து கேள்வியே கேட்கவில்லை. அதனால ஒரு பெரிய பிம்பமா ஊது பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன் மாதிரி அந்த பிம்பம் பெருசா இருக்கும்போது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ அங்க ஈவேராவை பத்தி கேள்வி கேட்கிறப்ப இவங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா கேள்வி கேட்டா கோவப்படுறாங்கன்றதுதான். நீங்க சீமான் சொன்னதுல அந்த ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ்ல ஏதோ சில கருத்து தவறா இருந்திருக்கலாம், ஆதாரம் இல்லாம இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. சீமான் சொன்ன வார்த்தை அவர் தான் டிஃபெண்ட் பண்ணணும். ஆனால் நான் சொல்ல வர்றது முரண்பாடுகளின் மொத்த உருவமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சித்தாந்த களத்துல ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அது ஈவேரா தான். முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான், பண்டில் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சிஸ் தான் ஈவேரா என்பது. அதை கேள்வியே கேட்கக்கூடாதுன்றாங்க. அண்ணன் காரை செல்வராஜ் சொல்றாரு, நான் என்ன சொன்னா அப்படியே ஏத்துக்காத, நீ உன் இஷ்டத்துக்கு முடிவு செய்ய, என்ன எதிர்த்து கேள்வி கேளுன்னு ஈவேரா தான் சொன்னார். உலகத்துல யாரும் சொல்லலன்னு. அவர் கொஞ்சம் பகவத்கீதை வாசிக்க சொல்லுங்க. 18 அத்தியாயம் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா பகவத்கீதை எப்படி முடியும் தெரியுமா? நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே உனக்கு என்ன அறிவுக்கு எட்டியது என்ன சரின்னு போறது அதை செய் அர்ஜுனான்னு தான் கிருஷ்ணர் சொல்றார். நான் சொன்னதை செய்யின்னு சொல்லவே இல்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு வள்ளுவர் சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னாலங்க. வள்ளுவர் சொன்னதே இவங்க ஈவேரா சொன்னதுன்னு சொல்றாங்க. அதுதான் ஆச்சரியம். யார் சொன்னாலும் அதுக்கு உண்மை பொருள் கண்டறிவு வள்ளுவர் சொல்லலையா? இதை ஈவேரா தான் சொன்னாரா? நான் வரிசையா சில முரண்பாடுகளை மாத்திரம் சொல்றேன், பட்டியலிடுறேன், சில அவகாசம் கொடுங்க. சுதந்திர தினத்தை துக்க தினம் என்று சொன்னவர் ஈவேரா. 1947 ஆகஸ்ட் 15 அண்ணாதுரை அவர்கள் உட்பட இந்தியாவே கொண்டாடி கொண்டிருக்கும் போது அது துக்க தினம், அது கருப்பு நாள் அறிவிச்சார் ஈவேரா. ஆனால் ஈவேரா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? அப்ப கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு, தேசிய கொடி பூர்த்தி ஈவேரா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி சொன்னார். நீங்க தேசியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிறகு அரசு மரியாதையோட தேசிய கொடி, நீங்க தான் இந்திய தேசிய மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சித்தாந்தம் தானே. முரண்பாடு பாருங்க. 1937 ராஜாஜி அவர்கள் ஹிந்தி அறிமுகப்படுத்துறாரு, ஈவேரா எதிர்க்கிறாரு. 1965 மறுபடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக அண்ணாதுரை தலைமையில் நடக்குது, ஈவேரா அந்த போராட்டம் எதிர்க்கிறாரு. திருப்பூர்ல மாணவர்கள் காவல்துறையை தாக்கிறாங்க. மறுநாள் பத்திரிகையில் எழுதுறாரு ஈவேரா, இந்த போலீஸ் எல்லாம் லத்தியும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு பஜனை பண்றதுக்காக வச்சிருந்தீங்க, சுட வேண்டியதானு கேட்கிறாருங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் செய்த மாணவர்களை சுட வேண்டியதான எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அவ்வளவு கொச்சப்படுத்துறாரு. இன்னைக்கு அண்ணா வழி பெரியார் வழின்னு எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி பேசிட்டு போறீங்க. அண்ணா வழி வேற, ஈவேரா வழி வேறங்க. திகாவில் இருந்த அண்ணாதுரை வேற, திமுக என்று ஆரம்பிக்கப்பட்ட அண்ணாதுரை அவர்கள் வேற, முற்றிலும் வேறுபட்ட அண்ணா. அவருக்கும் திக அண்ணாதுரைக்கு சம்பந்தமே கிடையாது. வரிசையா ஒன்னொன்னா நான் சொல்றேன். அதே மாதிரிதான் நீங்க தமிழ் மொழி பிரச்சனை, தமிழை காட்டுமிராண்டி மொழி, இந்த தமிழ் சனிய திரும்ப நான் தமிழுக்கு மாநாடு நடத்துறேன், தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் என்ன கான்ட்ரவர்சி பாருங்க. ஒரு வருஷம் உச்சத்துல போய் ஒரு விஷயத்தை பேசுறேன். ஈவேரா அவர்கள் முரண்பாட்டின் மொத்த ஒருவன் தான். அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயத்தை பேசி போறாரு. அதுல இருக்க முரண்பாடுகளை பற்றியோ அதுல இருக்கக்கூடிய அந்த சமகால சமுதாயத்தில் அதற்கு தோன்றக்கூடிய தாக்கத்தை பற்றி அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறது இல்ல. சைல்டு பெர்த் இஸ் தி பயாலஜிக்கல் ட்ராப் ஃபார் உமன்ஹுட்ன்றது வெஸ்டர்ன் ஃபெமினிசம். அதை அப்படியே இங்க எடுத்துக்கிட்டு பெண்ணியன் அடிமையானால நீ பிள்ளை பெற்று கூடாதுன்னு சொல்றது. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் கட்சியை விட்டு போறப்ப என் கட்சிக்கு அறிவாளிகள் வேண்டாம், எனக்கு முட்டாள்கள் போதும்னு சொல்றது. இது பகுத்தறிவு இயக்கம்னு சொல்றாரு. ஆனா என் கட்சிக்கு முட்டாள்கள் போதும், அறிவாளிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. சுயமரியாதை திருமணம்னு சொல்லி அவர் தான் ஆரம்பிச்சாரு. முதல் சுயமரியாதை திருமணமே விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண்களை திருமணம் செய்து வச்சாரு ஈவேரா. முதல் சுயமரியாதை திருமணமே ஒரு ஆணுக்கு 2 மனைவி.
கற்புன்னு சொன்னா அதை வந்து ஆணுக்கு இல்லையான்னு கேட்கிறாரு. இது பாரதி கேட்டது தானே. கற்பென்று வந்தால் அதை 2 கட்சிக்கும் பொதுவாக்குவோம்னு சுப்பிரமணிய பாரதி சொன்னதானே. தேசியவாதிகள் சொல்லாத எந்த சீர்திருத்தத்தை வேற சொல்லிட்டாரு? அல்லது திராவிட கட்சிகள் என்ன சொல்லிவிட்டாங்க? தேசியவாதிகள் சொல்லாத சீர்திருத்தத்தை ஜாதி ஒழிக்கணும்னு சொல்றாரு. குடியரசு அவர் நடத்தின பத்திரிகை குடியரசுல 1927 வரைக்கும் ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டுதான் பத்திரிகை நடத்தினாரு. அப்ப அங்க ஜாதி இல்லையா? நாயக்கன்ற ஜாதி இல்லையா? சமீபத்தில் படம் எடுத்தாங்க, படம் எடுத்துட்டாங்க. ஆரம்பத்துல ஜாதி ஏங்க நீங்க ஜாதி எடுக்கவே 10 வருஷம் ஆகுது, அப்புறம் சமுதாயம் ஜாதி எடுக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகாதா? அதை மட்டும் நீங்க விமர்சனம் பண்ணுவீங்களா? அந்த பக்கம் வர்றதுக்கு இது வந்து பொறுமையா நடைபெறக்கூடிய மாற்றம். நீங்க எவ்வளவு விமர்சனம் பண்றீங்க? நான் இப்ப சரி அசோகவர்த்தினி நான் இப்ப சமீப உதாரணம் சொல்றேன். தமிழ்ல பெரியார்னு ஒரு படம் வந்துச்சுல, சத்யராஜ் நடிச்சார்ல, அந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணாங்கல்ல. தெலுங்குல அந்த படத்துக்கு என்ன பேரு? ஈவே ராமசாமி நாயக்கர். அங்க எப்படி நாயக்கர் வந்துச்சு? என்ன அங்க ஆந்திரால நாயக்கர்னு வச்சா தான் படம் ஓடும், அதனால வந்துச்சு. இது என்ன படம் எடுத்தவங்கள கேட்கணுமா பெரியார கேட்கணுமா சார்? ஏங்க அந்த படத்தை பேட்டர்னைஸ் பண்ணதே இவங்க தானங்க, கொண்டாடினதே இவங்க தானே. அந்த படத்துக்கு வரிச்சலுகை கொடுக்கல நீங்க? தமிழ்நாடு அரசு வரிச்சலுகை கொடுத்ததா இல்ல இந்த படத்துக்கு? எவ்வளவு கொண்டாடுனீங்க? நான் இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யுனெஸ்கோ நிறுவனம் விருது கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க. இது ஒரு வடிகட்டின பொய்யா இல்லையா? இது உண்மையாது? சீமான் பேசுறதுக்குள்ள ஆதாரம் கேட்கறீங்கல்ல? யுனெஸ்கோ நிறுவனம் ஈவேராக்கு விருது கொடுத்துன்றதுக்கு ஆதாரம் கொடுப்பீங்களா நீங்க? யுனெஸ்கோவுடைய அவார்டிஸ் லிஸ்ட்ல ஈவேரா பேர் இருக்கா? இந்தியா என்பது தெற்காசியாவா தென்கிழக்காசியாவா? முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க இந்தியா தெற்காசியாவா தென்கிழக்காசியாவாங்க? சார்க் கண்ட்ரீஸ் என்ன அர்த்தம்? சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன் அர்த்தம். சார்க் இந்தியா தெற்காசிய நாடு. இது தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ன? ஈவேரா இந்தோனேஷியால இருந்திருக்கணும். அப்ப